கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்கிறார். தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவ பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். அவர்கள் ஏழையா, பணக்காரரா, மதமா, ஜாதியா எதுவும் பார்க்காமல் தேவன் தம்மை தேடி வந்தவர்களை ஏற்றுக்கொள்கிறார். பாரபட்சம் காட்டாமல் எல்லோரையும் சமமாய் நேசிக்கிறார், அன்பு காட்டுகிறார், இரட்சிக்கிறார், மன்னிக்கிறார். அவர் யார் என்பதை அறிந்து அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இது கடைசி காலம். கடைசி காலத்தில் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது உலகத்தில் எல்லா ஜனங்களும் இவர்தான் தேவன் என்பதை அறிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் இல்லையா? ஒரே தேவ பிதாவாகிய ஒருவரே, வேறு தெய்வம் இல்லை. இவர் மூலமாய் உலகம் உண்டானதும் என்றும் உலகத்திலுள்ள யாவும் இவரே சிருஷ்டித்தார் என்றும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக இப்பூமிக்கு அனுப்பினார் என்றும் இயேசு எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை இயேசு சரியாய் செய்து முடித்து பரமேறினார். இப்பொழுது நம்ம கூட எப்பொழுதும் இருப்பவர் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் தான். இவர்தான் நம்மை பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைய செய்கிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் தவறு செய்யும் போதே நமக்கு சுட்டி காட்டுகிறார் அல்லவா? ஒரு மனசாட்சி பேசும் பாருங்க. இதுதான் பிதாவாகி பரிசுத்த ஆவியானவர். அதாவது நம்ம சரியாக நடக்கலைன்னா இந்த வழியில் போங்க, இது தப்பு அப்படின்னு உணர்த்தப்படுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். நம்மளை பரிசுத்தத்துக்கு மேலே பரிசுத்தம் அடையணும்னு அவர் ஆசைப்படுறார். இப்போ நம்ம அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வழியில் நடந்தனா நம்ம பரலோகத்துக்கு போவோம். இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாய் மூவரை பற்றியும் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.